श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविंद। हरि ओम तत्सत। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंदम उद्धव गीत 7வது அத்தியாயத்தில் கடைசி பாகத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ 22வது श्लोकम। द्वे अस्य बीजे शतमूलस्त्रिनालः पंचस्कंध पंचरसप्रसूतिः दशैकशाखो द्विसुपर्णनीडः त्रिवल्कलो द्विफलोर्कं प्रविष्टः संसार விருட்சம் உத்தவர் அவருடைய சந்தேகத்தினை தெரிவித்ததுக்கு பிறகு பகவான் ரொம்ப கஷ்டமாக விஷயத்தினை விவரிக்க தொடங்கிட்டார். அது முன்னாடி சொன்னதை சுலபமாக சொன்னால் புரியலன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டால், இன்னும் சுலபமாக தானே சொல்லணும், இப்படியே சுலபமானு சொல்லிட்ட நீ சத்தியத்தின் உணர மாட்டேன். சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியமனே ஸ்லோகம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கோ? ஏதி வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் இல்லையோ? 4-5 வரி தானே, பாடி கொடுத்தோம், சொல்லி கொடுத்தோம். சத்யா மட்டும்தான் பாடுறான். அப்போது கஷ்டமாக இருக்கிறது கொஞ்சம் பழகணும். அதெல்லாம் சுலபமாகவே இருந்தால் இப்படி. அதனால் பகவான் அவருடைய உபதேசத்தினை விஷயம் சிருஷ்டி பற்றி தான், கர்ம விட்டுடு எல்லாத்தினையும் என்ன சரணடைன்னு சொல்லும்போது, கர்மனேது துவைத்தத்தில் இருக்கு. துவைத்தம் என்பது உலகத்தில் இருக்கு, உலகம் என்பது மாயையில் இருக்கு. அதனால் இதுக்கு சந்தேகம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லாம் விட்டுடுன்னா எல்லோருக்கும் பயம். எல்லாம் விட்டுட்டு அப்புறம் நான் கீழே விட மாட்டேன் அப்படி. அதனால் பகவான் சம்சாரம் இந்த உலகம் கிரியேஷன் பற்றி சொல்லும்போது அதில் பல ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இந்த 22வது ஸ்லோகத்தில் முண்டகோபனிஷத்தில் சொன்ன மாதிரி பகவான் அந்த சம்சார விருட்சத்தினை வர்ணிச்சிட்டார் போன வாரமே. அப்படி அதை வர்ணித்து சொல்லும்போது இந்த முண்டகோபனிஷத்து மந்திரம் எப்பவுமே ஒரு வரி தான் சொல்லி நிறுத்திடுறோம், முழுசாக ஞாபகப்படுத்துகிறேன்.
துவா சுபர்ணா சயுஜா சகாய. ரெண்டு பறவைகள் அந்த சம்சார விருட்சத்து மேலே ரொம்ப ஸ்னேகத்தோட ஸ்நேகிதர்கள் அது மேலே வாழ்ந்துட்டுருக்கு. சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதே. ரெண்டு பேர் அதே சமானம்னு அதே விருட்சத்து மேலே பக்கத்தில் இருக்கிறான். ஆனால் தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி. அதில் ஒன்று மட்டும் போய் அந்த பழம் எப்படி இருக்கும், இந்த பழம் எப்படி இருக்கும், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், இப்படி 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 குதிச்சு எங்கெங்கே போகிறது. ஒன்று புளிப்பாக இருந்தது, அப்புறம் துப்பிச்சு, இன்னும் பக்கம் போய் இன்னொன்று அது எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும்னு இப்படி அந்த பழங்களெல்லாம் பறித்து பார்க்கறது, கடிக்கிறது. ஆனால் இன்னொரு பறவை இருக்கு, அனஷ்னன்யோ அபிச்சாகஷீதி. இன்னொன்று எதுவுமே தொடலை, அப்படி சும்மா பார்த்துட்டு இருக்கிறதாம்மா. அப்படி சும்மா பார்த்துட்டு இருக்கிறது பரமாத்மா. ஓடி ஓடி போய் அது இது சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஜீவாத்மா. இதே தான் இங்கே பகவான் விவரிச்சார். அதுக்கு பிறகு 23வது ஸ்லோகம். இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் அப்படின்னு நினச்சா, அதந்தி சைக்கியம் பலமஸ்ய கிருத்ராஹ. சைக்கம் பலமஸ்ய கிருத்ராஹ கிராமேச்சரா ஏகமரண்யவாசாஹ. न्यवासाः हंसाय एकं बहुरूपमिज्जैः. बहुरूपमिज्जैः मायामयं वेद स वेदवेदम्. இப்போ இந்த ரெண்டு பறவைகள் இப்படி ஒரு உதாரணத்தோட திருஷ்டாந்தம் அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் இப்போ இங்கே தாஷ்டாந்தம் இப்போ பார்க்கணும். நீ இங்கே இப்போ லோகத்தில் அப்படி சொல்லும்போது மறுபடியும் இங்கே ஒரு உதாரணம் வச்சு அது விவரிக்கிறாரு. இந்த லோகத்தில் அஸ்யன்னா அந்த மரத்து மேலே என்ன மரம்னா இப்போ நமக்கு இந்த சம்சார விருட்சம் மரம் உலகம் அதுக்கு ஞாபகம் வரணும். இதில் ஏகம் பழம் அங்கே மேலே சொல்லிட்டோம் இல்லை, ஒன்று போய் பழம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இது எப்படின்னா கிராமே சராக கிருத்ராக. ஒன்று கிராமத்தில், கிராமம்னா ஊருக்குள்ளே மக்கள் நிவசிக்கிற நிறைய இடத்துல ஒரு கடுகு ஈகிள், கிருத்ராகன்னு புரூரர், நிறைய கடுகு இதெல்லாம் இங்கே ஊருக்குள்ளே தான் மேலே தான் சுற்றிட்டுருக்கோம். இப்படி என்ன இங்கே தான் அதுக்கு மாம்சம் துண்டு கிண்டு அங்கெங்கெல்லாம் எல்லாம் கிடைக்கும். அது எங்கோ மேலே 1 கிலோமீட்டர் மேலே தூரத்தில் பார்க்கும். அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஐ கண்ணு. அப்படி இந்த கிராமத்தில் மக்கள் இருக்குன்னு ஏதோ வட்டி தூக்கி போட்டுடுவாங்க இல்லையா, சத்து போனது அப்படி இப்படி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எங்கே போய் அங்கே காட்டு பக்கம் எல்லாம் இங்கே இருக்காது, எங்கள் ஊர் மேலே சுற்றிட்டுருக்கும். மேலே இப்போ வெளில போய் பார்த்தா நிறைய இங்கே இருக்கும். ஸோ இப்படி கிராமங்கள்னா ஜனங்கள் நடமாடுற இந்த இடத்துல இதெல்லாம் சுற்றிட்டு அது அங்கே கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்றது, எல்லாத்துக்குன்னு அதுக்கு பிடிச்சது. இன்னொன்று இன்னொருத்தர் இங்கே இன்னொருத்தர் அரண்யவாசாக. அரண்யத்தில், இது கிராமத்தில் இருக்கிறது, அது அரண்யத்தில். இன்னொருத்தர் அரண்யத்தில் இருக்கிறார், நிவசிக்கிறார். அரண்யத்தில் நிவசிக்கிற ஹம்சபோல். ஹம்ச அரண்யத்தில் இருக்காது, ஆனால் இங்கே அரண்யம் என்றார், ஹம்சன்றார். இதெல்லாம் முதல்ல சொல்லி முடிச்சு விட்ற, அப்புறம் புரிஞ்சுக்கணும் யார் பற்றி என்ன. அது கழுகு பற்றி எதுக்கு, அப்புறம் ஹம்சன்றார். ஹம்சன்னு பார்த்ததே கிடையாது, ஃபோட்டோவில் தான் பார்க்குறோம். சரஸ்வதி தேவி ஹம்சவாகினி
வெள்ளை வெள்ளை படவை கட்டிக்கிட்டு வெள்ளை ஹம்சம் மேலே உட்காந்து எல்லாம் வெள்ளை வெள்ளை என்ன மாதிரி. அரண்யவாசாக ஹம்சாக அது அங்கே என்ன கிடைக்கிறதோ அது என்ன சாப்பிடணும் அது அங்கே சாப்பிட்றது. சரி, 2 பேரும் அவங்க அது அங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கிறது சாப்பிட்றது, அது அங்கே இருக்கிறது சாப்பிட்றது. என்ன ஆச்சு இப்போது உங்களுக்கு? என்ன அதை சாப்பிட்டுட்ருக்கு. இப்போது என்ன இது சொல்லி என்ன புரிய வைக்கிறாரு நமக்கு? இன்டைரக்ட் டீச்சிங் எல்லாம். லோகத்தில் இருக்கிற சாதாரண கிரகஸ்தர்கள் எல்லாரும் இந்த கழுகு மாதிரி இந்திரிய போகங்கள். மாம்சம் என்ன? இந்திரிய போகம், சரீர வியாமோகம், இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் வியாமோகம். அப்புறம் இப்படி எல்லாம் கன்றாவி இதெல்லாம் சாப்பிட்டு ஓகே, அப்படி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறது. அது ஸோ கிரகஸ்தர்கள் என்ன லோகத்தில் இந்திரிய சுகங்கள், இந்திரிய போகங்கள், குடும்ப வாழ்க்கை, இதே சர்வஸ்வமனன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதுதான் கடுகு மாதிரி நம்ம எல்லாரும் கிரகஸ்தனாக இருந்து ஹம்ச மாதிரி வாழ கற்றுக்கணும். நீ கிரகஸ்தனாக இருந்தாலும் வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும். அப்போது ஹம்ச அரண்யம்னா ஏகாந்தம், பிரசாந்தம், ஜனம் நடமாடுற ரொம்ப லோக விவகாரங்கள் இல்லாத மாதிரி ஏகாந்த இடம் தானே அரண்யம். அது வானப்பிரஸ்தம்னா வனத்துக்கு கிளம்பி போகிறதுன்னு அர்த்தம். இப்போது இந்த காலத்தில் முடியாது அதெல்லாம். ஸோ அப்படி ஏகாந்தம் இருக்கிறது. அப்படி இருந்து என்னதான் பண்ணணும்? அவங்க ஹம்சர்கள் ஆயிடுறாங்க. யார்? அப்போது ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் இல்லை, ஜீவன் முக்திக்கு ஞானத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க கூட அப்படி அவங்க ஹம்ச அணி சொன்னார். ஹம்சானே அர்த்தம் அது எல்லாம் புராணத்தில் சொல்ல தவிர அப்படிப்பட்ட அன்னப்பறவை இங்கே எங்கேயுமே பார்க்கறதில்லை. இதுவேளை ருஷிகள் சொன்னாங்க, புராணம் சொன்னதுனால. அது எதுக்கு சிம்பல் அப்படின்னா ஞானத்துக்கு, விவேகத்துக்கு, விசக்ஷணை பண்ணுறதுக்கு. அதுதான் சரஸ்வதிக்கு அந்த வாகனம். அதுக்கு சொல்லுவாங்க பொதுவாக பால் நீர் சேர்த்து வச்சா ரெண்டுத்தின்னு பிரித்து அது பால் மட்டும் சாப்பிட்டு நீருன்னு விட்டு கொடுக்கும். அந்த மாதிரி அப்படின்னா ஆத்மானாத்ம விவேகம் இருக்கிறவங்க, ஞானம் அடைஞ்சவங்க, ஞானத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த ஹம்சாக. இவங்க என்ன சாப்பிட்றாங்க? அத்வயம் பகுரூபம், அத்வயமான வஸ்து பிரம்மம். ஆனால் அது பகுரூபமாக மாயாமயமாக இருந்து மாயா சகித பிரம்மம் இப்படி ஜகத்தா பலதாக காணப்படுறாரு இல்லையா? மாயா சகித பிரம்ம இஸ் கால்ட் ஈஸ்வர. ஸோ இந்த ஹம்சர்களாக இருக்கிற பரமஹம்சர்கள், ஞானி விவேகம் ஒன்றுக்கு இருக்கிறவங்க அத்வயமான ஆனால் பகுரூபமாக இருக்கு. அத்வயம் அன்றீங்க, பகுரூபம் அன்றீங்க. அத்வயம்னா ஒன்றும் ரெண்டு இது இல்லைன்னு அர்த்தம். ஒன்று தான், ஆனால் பலதாக காணப்படுறதே, உனக்கு காணப்படுறதே, கண்ணுக்கு காணப்படுறதே, மனசுக்கு தோணுறதே. அது ஏன் அப்படி தோணுறது? ஏக்கமாக இருக்கிற கூட பிரம்மன் மாயா கூட கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்த உடனே அது பலதாக காட்டுறது. மாயா சொல்கிறது பிரம்மம் நீங்கள் தனியாக ஒரே மாதிரி அப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, இடைஞ்சல் இல்லாமல் நான் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி நல்லா காட்டுவேன், பண்ணட்டுமா? பண்ணிக்கோன்னாரு. ஓகே, ஆனால் என்ன ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. மாயாவே சொல்லிச்சு, நான் ஒன்றும் தொட மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன், சும்மா ஒரு விளையாட்டுலோமே அப்படின்னு சொல்லிட்டு பலதாக்கணும். பகுரூபம் இது எப்படி மாயாமயம், மாயாசக்தி கூட இருக்கிறதுனால இப்படி ஆனது. யார் இது இப்படி இந்த விதமாக இருக்கிறது ஒன்று தான்,
அந்த மாயானே சக்தி ஒன்று வந்து அது பிரம்மனுடைய அந்தர்கத பொட்டென்ஷியல் சக்தி தான். அது வியக்தமாகும் போது பலதாக காணப்படுறது அப்படின்னு சொல்லி இந்த விதம் யஹ யார் இஜ்ஜைஹி வேதஹ, ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. குரு கிட்ட போய் சம்பிரதாயபரமாக சாஸ்திரத்தில் இப்படி கேட்டு தெரிஞ்சிட்டு உணர்ந்தவங்க யஹ இஜ்ஜைஹி வேத சஹ வேதம் வேத, அவனு தான் உண்மையாக வேதம் என்ன అనేది வேதத்துடைய சாரத்தனை தெரிஞ்சுக்கினவன். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சஹ ஏவ வேத வேதம் வேத, அவனு தான். அதனால் வேதம் நம்மளும் 5-6 சூக்தம் 10 சூக்தம் படித்ததுனால இல்லை, இன்னும் நிறையாவே 10 வருஷம் குருகுலத்தில் இருந்து வேத பாராயணம் பட்டனம் பண்ணதுனால, ஏதோ கோவிலில் நிறைய நான் பூஜை பண்ண வைக்கிறதுனால எனக்கு வேதம் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி பாராயண மந்திர பாகம் அதெல்லாம் நீ பண்ணாமே கூட வேதத்துடைய சாரமான வேதத்துடைய 2 பாகங்களான கர்ம யோகா கர்ம காண்டா எதுக்கு என்ன விஷயமானு அதை பற்றியும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி குரு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் குரு நடுவில் கொண்டு வரீங்கன்னா, குரு இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாது. இஸ் நெவர் பாசிபிள் வித்தவுட் த ப்ராப்பர் டீச்சர் அண்ட் டீச்சிங், கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் லோகத்தில் நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க, நானே படிச்சுக்கலாம், நானே தெரிஞ்சுக்கிறானே, நானே செஞ்சுக்கிறானே. இப்போ என்ன அதுக்கு அப்படி போய் இவ்வளோ நாள் நான் குரு கிட்ட படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படியானே. நம்மளுக்கு கூட ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கும். இப்போது தொடர்ந்து நம்ம சத்சங்கத்துக்கு வர்றதுனால இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ அசல் விஷயம் என்னன்னு இப்போ தான் புரிஞ்சது 5 வருஷத்துக்கு அப்புறம். எங்கே இருக்கிறோம் இன்னும் இன்றைக்கி நிறையா புரியும். பகவான் சொல்கிறது எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தால் அப்போ தெரியும் நம்ம எங்கே இருக்கோம். அதனால் ரொம்ப முக்கியம். அவன் தான் வேதம் ஒழுங்காக தெரிஞ்சுக்கணவனே உட்கார் போ, அவனு தான் வேதத்தின்னு தெரிஞ்சுக்கணவனு ஒழுங்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது என்ன முக்கியமான கருத்து இதில், குரு கிட்ட போகாமே. இங்கே குருவன் சொன்ன உடனே மறுபடியும் போன செஞ்சுரியில் யாரோ வாழ்ந்திருக்காரு, அவர் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அவர் குரு பரம்பரைனால ஏதோ நிறைய குருக்கள் இது எல்லாரும் ஃபோட்டோ வச்சுக்கிறோம். சரி பரவாயில்ல, அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணும், பொட்டு வை பூவே எல்லாம் வை. ஆனால் ஞானம் வருமா? இங்கே தான் மனுஷன் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். நிறைய நல்லவங்க தான் பக்தி பண்ணும், அது பண்ணும், எல்லாம் இருக்கும், கர்மயோகம் பண்ணும், எல்லாம் இருக்கும். ஆனால் நான் பார்க்காத ஏதோ செஞ்சுரியிலோ எப்போ ஒரு காலத்தில் பிறந்த அவங்களெல்லாம் குரு பரம்பரை மொத்தத்துக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படி தப்பில்லை. எனக்கு இப்போ நேராக உபதேசம் யாரும் பண்ணுவா? அப்படி நேராக உபதேசம் வாங்காமல் ஒரு மனிதனுக்கு தத்துவஜானம் பிரம்ம ஜானம் ஏற்படாது. இது நிச்சயம். அதனால்தான் பகவான் வந்து இங்கே பேசுறது பகவான் கிருஷ்ணர். ஆனால் எவ்வளோ விஷயம் முக்கியமாக சொல்கிறார். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இப்போ பகவான் இங்கே சொன்னது உத்தவருக்கு கூட இவ்வளோ 6 அத்தியாயம் முடிச்சிட்டோம். இப்போ 7வது அத்தியாயம் முடிஞ்சு போகுது. இன்னொரு ஸ்லோகத்தில் இன்னும் கூட நிறைய 24 அத்தியாயங்கள் பேச போகிறார். ஏன்னா தேவை, இத்தனை விஷயத்தினை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாவது இப்படி குரு கிட்ட ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்ட போய் இப்படி சத்சங்கத்தில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, எனக்கு டைம் இல்லை கஷ்டம்னு சொல்லாமல், நீ எப்படிப்பட்ட குடும்ப விவகாரத்தில் பாத்தியத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடு, கேளு. காது கேட்கும் போதே கேளு, மனசு கேட்கறதுக்கு விரும்பும் போதே கேளு, இல்லைன்னா கஷ்டம் சொல்லி 24வது ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயம் முடிகிறது படிக்கிறோம்.
एवं गुरूपासनयैकभक्त्या पासनैकभक्त्या विद्याकुठारेण शितेन धीरः विवृच्य जीवाशयमप्रमत्तः शयमप्रमत्तः सम्पद्य चात्मानमधस्त्यजास्त्रम् இம்பார்ட்டன்ட் ஸ்லோகானே பேனா பென்சில் இருக்கிறவங்களும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பாவது தோணின டைம் இருந்தால் மறுபடியும் பார்க்க முடிஞ்ச. இப்போ கன்க்ளூஷன் மாதிரி இந்த அத்தியாயத்தில் பகவான் பேசின விஷயம் சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா, பகவத்கீதை 8வது அத்தியாயத்தில் பேசின கிரமமுக்தி பற்றி இதில் சொல்லப்பட்டது. அதே மாதிரி பகவத்கீதை 9வது அத்தியாயத்தில் பேசப்பட்ட சத்யோமுக்தி ஜீவன் முக்தி பற்றி வரப்போகிற இங்கே 8வது அத்தியாயம்ல பேசுகிறார். தெரியுறது இந்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பகவான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாரு அவருடைய டீச்சிங். பகவத்கீதையில் சொன்னதே உத்தவ கீதையில் கூட. சரியா? ஸோ சத்யோமுக்தி டாப்பிக்கு 8வது அத்தியாயம் கேர் ஆஃப், அது கொஞ்சம் பேக்ரவுண்டு அதுதான் சொல்லி முடித்தார். ஆனால் அங்கே நிற்கலை. அது கிரமமான முக்தி கஷ்டம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எந்த முக்தியும் தேவையில்லை அப்படி இருக்காங்க லோகத்தில் மக்கள். அந்த கிரம முக்தி பற்றி சொல்லிவிட்டு அதில் இருக்கிற தபஸு கஷ்டம் செய்ய வேண்டிய யோகா அது இது கேட்டிருக்கும் இல்லையா? அதனால் எதுக்கு அவ்வளோ கஷ்டமானது? நான் சுலபமானது உனக்கு சொல்கிறேன். சுலபமானது மட்டும் இல்லை, சிறந்ததையும். இதுதான் போஸ்ட்போன் பண்ணாதே. நான் பிரம்மலோகம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரம்ம வித்தை படிச்சுக்கிறேனே, ஏன் இப்போ என்ன போச்சு? இப்போ ரொம்ப பிஸி சார். அப்போ அவ்வளோ பிஸியா? வாழ்க்கை கடைசி வரைக்கும் பிஸியானே சொல்லுவியா? 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இப்படி நான் சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு காது கொடுக்க மாட்டியா? அப்போது முடிக்கும்போது பேசினது இப்போ வரைக்கும் கிரமமுக்தி. ஆனால் உத்தவா கேளு, சத்யோமுக்தியப்பா. இந்த சரீரம் இருக்கும்போதே இந்த வாழ்க்கையிலேயே ஜீவன் முக்தி, அந்த பிரம்ம ஜானத்தினை உணரணும், அடையணும். போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், முயற்சி நல்லா பண்ணணும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் என்ன இந்த விதமாக ஏவம் நான் இப்போ மேலே சொன்னான் அதெல்லாம். ஆனால் கன்க்ளூஷன் பாரு, முடிவு என்ன தெரியுமோ? நீ அப்பிரமத்தகா இரு. அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்காது, சாவதானத்தோடு இரு. அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் கேட்டுக்கலாம், என்ன அது கேட்கறது இப்போ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுசாக ஆயுஷ் எல்லாம் முடிகிற வரைக்கும் குடும்ப லோக விவகாரத்தில் ஈடுபடாது. அதுக்கு பேர் தான் அப்பிரமத்தகா. இந்த ஜன்மத்துக்கு ஒரு சரீரத்துக்கு எவ்வளோ ஆயுஷ் இருக்கிறது, எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோம் தெரியாது யாருக்கு. அதனால் வீடு வாசல் குடும்பம் அதெல்லாம் ஏதோ ஆழ்த்தி பண்ணிட்டு பண்ணு கொஞ்சம். ஆனால் கொஞ்சம் இதையும் கூட இதிலும் கொஞ்சம் ஆர்வம் காட்டேன் அப்படி ஒரு அர்த்தம் இல்லை. உனக்கு உண்மையாக இந்த சாதிக்கணும் அப்படின்னு ஒரு திருட நிச்சயம் இருந்தால், முமுக்ஷு மோட்சத்துக்கு இச்சப்படுறவன், சாதகன், வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அப்பிரமத்தமாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, கேட்கும்போது இருக்கக்கூடாது, கேட்டதுக்கப்புறம் ஏதோ நிறைய பேர் இப்படி தான் அப்பிரமத்தமாக இருக்கிறது இல்லை. வேதாந்தம் கேட்டாலும் சரி, எத்தனை ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக விஷயங்களை கேட்டால் கூட
அது உள்ள டீப்பாக போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்கனேது இன்னைக்கு 8வது அத்தியாயத்தில் தொடங்கி சொல்ல போகிறார். இதுக்கு காரணமும் சொல்லுவார். அந்த காரணத்தை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் காரணம் சொல்லி இது இதனால தெரிஞ்சுக்கோ, முயற்சி பண்ணே, நான் எல்லாம் உனக்கு உத்தாசு கொடுப்பேன், உனக்கு பின்னாடி நான் இருக்கேன். ஆனால் நீ பிரயத்தனம் பண்ணாமே மொத்தம் நானும் செய்ய மாட்டேன். அப்போ நீ எதுக்கு, நீ சோம்பேறி இருந்து நானே பண்ணணுமா என்ன அப்படின்னு பகவான் அவர் தலைமையில் போட்டுக்கல. ஒரு ஜீவனுடைய கர்மம் பகவான் தலைமையில் போட்டுக்கல. நான் அதெல்லாம் கர்ம பலത്തിന് சப்ளை பண்ணுறேன். உனக்கு வேண்டிய சுற்றி இருக்கிற உலகம், சாப்பாட்டு, மரங்கள், செடிகள் இதெல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த உலகம் எல்லாம் என்னோடதே. இதில் உனக்கு ஒரு சரீரம் கொடுத்தாச்சு, உன்னோட கர்ம பலத்துக்கு நீ புத்தி உபயோகப்படுத்திடு. அந்த புத்தி உபயோகப்படுத்துகிறவன் தான் தீரக. அடுத்த வார்த்தை. ஸோ அப்பிரமத்தனாயிரு, விவேகம் இருக்கிறவனா இரு. தீரகன்னா தைரியமாயிரு. இந்த முக்தி ஞானம் இதெல்லாம் எனக்கு முடியாது சார் அப்படின்னு நினைக்காது. எந்த வயசானாலும் பரவாயில்ல, கேளு. நடக்க ஆரம்பித்தாதா அவ்வளோ தூரமாக மருதுமலை போகணுமா, நடந்து போகணுமா, பழனி என்ன அவன் நடந்து போவானா? நிறைய கஷ்டம் வரும், கால் சுடும், எல்லாம் ஆகும், எங்கோ படுத்துக்கும். ஆனால் கிளம்பி போகிறானே. ஒருத்தன் கிளம்பவே இல்லை, அவன் எப்போ போய் பழனி சேருவானா? அதனால் வயசு அது இது இனிமேல் நடந்து போன கதையெல்லாம் விட்டுடணும். நான் அப்போவே படிச்சிருக்கணும், அப்போவே தெரிஞ்சிருக்கணும், எனக்கு இப்போது உடம்பு முடியல, மனசு கஷ்டம், வயசு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அட்லீஸ்ட் இப்போ ஆரம்பித்தாச்சன்னா அடுத்த ஜென்மலோ அது போய் சேருவே இல்லையோ? நல்லது தானே. திரும்பி ஜென்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படியோ ஆகிட்டு ஏதேதோ பிறக்காமே மரமாய் பாம்பாய் புல்லாய் அது சொல்கிறானே, அந்த அப்படி முடி இங்கே பண்ணு. ஆனால் நீ அது அதுக்கே நீ இனிமே உண்டு ஃபோக்கஸ் சரீரம், இந்திரியங்களும், மனசு, டைம் எல்லாத்தையும் அது கூட. இதுதான்ப்பா சிறந்ததை சாதிக்க வேண்டியது வாழ்க்கையில். மிச்சமெல்லாம் எதையோ நீ வச்சுக்கிட்டே உனக்கு வாழ்ந்தா இல்லை இத்தனை வருஷமாவது. லோகத்தில் சாதாரணமாக எல்லோரும் அப்படி தான் வாழுறாங்க. எல்லோரா ஜந்துகளும் பறவைகளும் வாழுது. கல்யாணம் பண்ணிக்கிறது, குடும்பம் நடத்துறது, குழந்தைகள் பெற்றது, அப்புறம் எல்லாம் வசதி, அப்புறம் இதே ஜந்துகளும் பண்ணுறதுன்னு சொன்னாங்க சாஸ்திரத்தில். நீ தனி மனுஷன். ஸோ தீரகாவாயிரு. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், குரு உபாசனையா. பார்த்தீங்களா, முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன அந்த குரு விஷயத்தினே இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. குரு உபாசனை. பொதுவாக உபாசனைது பகவான் உபாசனா, தெய்வ உபாசனா, தேவி உபாசனன்றோம். இங்கே குருவின் உபாசனை பண்ணும். உனக்கு தெய்வம் பற்றி ஒழுங்காக தெரிவித்து அந்த தெய்வத்துவத்தினை உனக்கு புரியுற மாதிரி தெரிவிக்கிறது குரு தான். அப்போ முதல்ல குருன்னு பிடிச்சிக்கோ, குருன்னு ஆசிரியை. குரு சேவை. இங்கே உபாசனா குரு சேவை மூலமாக. இங்கேயும் நம்ம நிர்லட்சந்தான் இருப்போம். ஏன்னா குருவன்னா எப்படிப்பட்டவர், யார் எப்படி இருப்பான், யாருன்னு குருவை நினச்சிக்கிறது. இப்படி பல குரு ஷாப்பிங்கு போகணுமா, எந்த மாலில் கடிப்பார் அவர், கஷ்டந்தான். நிறைய பேர் லோகத்தில் காணப்படுறாங்களே, அதெல்லாம் இவ்வளோ கேள்வி வேண்டாம் உனக்கு. உனக்கு எங்கே சாஸ்திர போதம் பரம்பரை சம்பிரதாயபரமாக சாஸ்திரத்தினை போதிக்கிறாரோ, இன்னொரு ரெண்டோ விஷயம் கிடையாதோ, அவர் அவர்கிட்ட நீ குருவாக பாவிச்சுக்கிட்டு நீ கேளு. முதல்ல கேட்கறதே சேவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறியோ, இனி என்ன சேவை பண்ணால் கூட குருவுக்கு ஒன்றும் தேவையில்லை. எப்படி பகவானுக்கு எதுவுமே தேவையில்லையோ, நம்ம கொடுக்குற நைவேத்தியம், நம்ம கொடுக்குற பூவோ அவருக்கு தேவையில்லை. நமக்காக கொடுக்குறோம். கொடுக்குற புத்தி எனக்கு இருக்கணும், நல்லதே சுத்தமானது கொடுக்கணும், அர்ப்பண பாவம் இருக்கணும். அப்படிப்பட்ட அர்ப்பண பாவத்தோடு இருக்கும்போது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு கொடுக்குற
எனக்கு வாழ்க்கையில் வரதெல்லாம் ஈஸ்வர பிரசாதமாக வாங்கிக்கிறேன் புத்தி வர்றதுக்காக தான் இந்த பக்தி பூஜா எல்லாம் வச்சு புரிஞ்சுதான்னா இப்போ ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த குரு சேவை, குரு பக்தி, இது இந்த விஷயமே எவ்வளோ மணிக்கணக்கில் பேசலாம். பல சந்தர்ப்பத்தில் பல வாட்டி இது அப்பப்போ அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குரு இங்கே கூட நம்ம நிர்லட்சியமாக இருந்தோம்னா, நிர்லட்சியம் என்ன, ஸ்ரத்த இல்லை, பக்தி இல்லை. குரு மேலே பக்தி, ஸ்ரத்தா, வினயம் இதெல்லாம் வரணும். அது இருக்கும்போது அது வச்சுக்கிட்டு நீ கேட்க ஆரம்பித்தா தெரியும் உனக்கு என்ன மாற்றம் வருதுன்னு. இது வரத்துக்கே ஒரு மனிதனுக்கு பல வருடங்கள் ஆகிறது. குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட, சாஸ்திரம் கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மேலே குருபாவம் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகிடுது. வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி இப்போ கூட கிருஷ்ணன் ஸ்நேகிதனா மாமாவா நினச்சிட்ருக்கிறாரு தவிர அகில குரு யோகேஸ்வரா அகில குரு అనేది எப்போ வந்தது? இனிமேல் வாழ்க்கையில் புத்தி முட்டு வந்துச்சு, டெட் எண்டுக்கு வந்துட்டான். நான் அட்டர் கன்ஃபியூஷனே பகவானே, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு நீ தவிர இப்போ யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கான நிலை வரும்போது தான் அங்கே குரு பகவான் வந்து குரு தத்துவம் உத்பவிச்சது. அப்போ வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, ஏன் சொல்லலை? நல்லது அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன்னா அவனும் கேட்கல. கேட்காம எப்படி சொல்கிறது? கேட்காதவனுக்கு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்குவான்? அவனுக்கு என்ன பிரயோஜனப்படும்? சூழ்நிலை வந்துச்சு. அந்த சூழ்நிலை வந்தப்போ அவன் நல்ல விவேகம் தீரனாக இருக்கிறதுனால அப்புறமத்தமாக வேறு ஏதோ ஆசிரியிக்காமே ஆசிரியிக்க வேண்டிய அவள்னு ஆசிரிச்சான் அவர். அதுதான் முக்கியம். அந்த ஆசிரியிக்கிறது நம்புறது, ஸ்ரத்தைக்கு என்ன சொல்கிறோம், விவேக சூடாமணியில் பார்த்தோம், தத்துவபோதத்தில் பார்த்தோம். வேதாந்த குரு வாக்கியேஷு அத்தியந்த விஸ்வாச ஏவ ஸ்ரத்தா. குரு ஏதோ பேசக்கூடாது, குரு சாஸ்திரம்தான் பேசணும். அவருக்கு முன்னாடி அவருக்கு வழிகாட்டுறது சாஸ்திரம், இப்போ நமக்கு வழிகாட்டுறது சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் இல்லாமல் ஏதேதோ நான் பேசுகிறேன் அப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வேண்டாம். அது பேசுகிறவங்க லோகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதனால் குரு உபாசனா, குருன்னு புரிஞ்சுக்கிறது, குரு தத்துவத்தின்னு புரிஞ்சுக்கிறது, அதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம சரணாகதி பண்ணுறது, அந்த அடக்கம், ஹியூமிலிட்டி எல்லாம் இருக்கணும். குரு கூட குருடைய பாவம் என்ன అనేది அது கூட நம்ம ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு பல வருடங்கள் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுறது இந்த காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில். பட் அப்போ கூட கிடைக்கிறது யாருக்கும் சில புண்ணிய ஜீவர்களுக்கு கிடைக்கிறது, அது கிடைச்சது உபயோகப்படுத்திக்கணும். பட் துரதிருஷ்டமாக கவனிக்கும்போது அதையும் கைவிட்டுடுறான் நிறைய பேர், அதையும் கைவிட்டுடுறான். அதனால் பகவான் சொல்கிறார் குரு சேவையா. இந்த குரு சேவை கூட ஏக பக்தியா, திரும்பி பகவான் ஈஸ்வரனான என்ன மறக்காதே. குரு ஈஸ்வரனுக்கு சமம்தான், ஆனால் குரு ஈஸ்வரன் ஆக முடியாது. இங்கே ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுதுன்னா இதே மாதிரி தான் எத்தனையோ குருகள் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம். ஆனால் அவங்கள நம்ம ஈஸ்வர ஸ்தானத்தில் வச்சு பூஜை பண்ண சொல்லி சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இப்போ கவனித்தா அவங்களுக்கு தெரியும், அப்படி அவங்களுக்கு கோவில்கள் கட்டி அவங்களுக்கு எல்லாம் ஆராதனை பண்ணிட்டு உன்னோட பர்சனல் குரு கிட்ட நீ பூஜை பண்ணு, பாத பூஜை பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, ஓகே. ஆனால் குரு பகவானை மறந்துட்டு என்னே பிடிச்சிக்கோன்னு எப்பவுமே சொல்லலை. இங்கே குரு ஸ்தானத்தில் இருக்கிற கிருஷ்ணர் பேசும்போதே மறுபடியும் ஏகாந்த பக்தின்னு சொல்கிறாரு. குரு கூட ஒரு சரீரத்தில் வந்தால் ஞானம் அடைஞ்சால் கூட பகவான் பகவான் தானே. அவர் பகவத் தத்துவத்தை உணர்ந்து அவர் ஞானனிஷ்டம் இருந்தால் கூட, அதனால் நீங்கள் கரெக்டாக சாஸ்திரம் படித்த எங்கே கூட, பட் என்னமோ தெரியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரியும்.
ஸோ அவங்க தெய்வமாகவே வச்சுட்டு இன்னொன்று அவங்கள நீ பார்த்ததில்லை, ஆனால் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். அவனுக்கு கோயில் கட்டிட்டாங்க, அவங்களுக்கு கோயில் கட்டிட்டாங்க. இப்போ அதே தான் ஆயிடுத்து தவிர வீட்டில் வந்த குல தெய்வமோ நிறைய பேர் பண்ணுறது இல்லைங்க. எல்லோரும் இல்லை, நான் சொல்கிறேன் பொதுவாக. அப்புறம் அவங்கள நாமமே மந்திரமாகி போயிடுது. அது பாஹ்யம். ஆக்சுவலாக குருன்னு நீ குருவாக சேகரிச்சா குரு கிட்ட உனக்கு நேராக சம்பந்தம் இருக்கா இல்லையா? குரு கிட்ட உட்காந்து நீ உபதேசம் பண்ணியா, இத்தனை சிரவணம் பண்ணியா? அப்படி பண்ணாமல் யாரோ பண்ணுறாங்க, எதுக்கோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கேண்டில் ஏற்றுறாங்க, நானும் போய் கேண்டில் ஏற்றுறேன். அந்த கோயிலில் கேண்டில் தான் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் சொல்லுவேன், பக்கத்தில் ராமனே சேர்த்துக்கிறேன். எதுக்கு ராம் சேர்த்துக்கணும் திரும்பி? அது ஒரு ஏதோ பயம் இருக்கு, அது சொல்லலைன்னு மதிக்குமான்னு சொல்லி ராம் சேர்த்துக்கிறேன். ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங். வேதாந்திக் ஸ்டூடெண்ட் திங்க் பண்ணி பார்க்கணும். இட் இஸ் நாட் ஆஷாமாஷ் இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ படித்தோம், இவ்வளோ நாளில் படித்தோம், இங்கே உத்தவகீதத்தில் எவ்வளோ சின்சியராக பகவான் என்ன டீச் பண்ணுறாருன்னு. இல்லைன்னா வேகாக இருக்கும் இந்த டீச்சிங்கு. ஆயுஷ் ஆகி போயிட்டுருக்கும், வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். வி ஆர் ஸ்டில் இன் த ஃபியர், பயம், சந்தேகம். எங்கே போகிறோம், என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியல. அது பண்ணணுமா இது பண்ணணுமா தெரியல. ஸோ பாருங்க, எப்போ 100 வருஷம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி யாரோ மகாத்மா பிறந்தார், எத்தனையோ பேர் வந்தாங்க பிறந்தாங்க. சங்கராச்சாரியர் விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ நிறைய புரியும். சங்கராச்சாரியர் குருவாக தான், குரு பரம்பரை, சங்கர பரம்பரை இதெல்லாம் இருக்குது. இவங்க எல்லோரும் அதில் வந்தவங்க தான். ஆனால் சங்கராச்சாரியன்னு என்னோட பக்திக்காக நான் சொல்லிக்கலாம், அவர் சாட்சாத் சிவனுடைய அம்சமேன்னு சொல்லுவேன். சிவனுடைய அம்சம் பாகம்தான். இன்னொன்று, அவர் எப்பவுமே யார் அப்படி அவரை சொல்லிக்கல, அவருடைய முக்கியமான சிஷ்யனை சொல்லலை. அவருக்கு கோவில் கட்டிட்டு இது பண்ணல. சாரதாம்பாள் கோவில் இருக்கணும் அங்கே சுருங்கேரியில். அப்புறம்தான் சங்கரன் இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். குரு கூட ஒரு விக்கிரகம் வச்சாங்க, பூஜை பண்ணாங்க. அது பரம்பரை. பார்த்தீங்க, அவங்க வேதிக் ட்ரெடிஷன்னே. இப்போ கூட டிவியில் நீங்கள் பார்த்து இந்த சுருங்கேரி சுவாமி மகா சன்னிதானம் இவங்களெல்லாம் கூட என்ன குருவுக்கே தான் பண்ணிகிட்ருக்காங்களா? நவராத்திரி டைமில் பாருங்கோ, அவர் தினந்தோறும் இப்போ கூட நம்ம பெரியவர் இருக்கும்போது, காஞ்சி பெரியவர், அவருக்கு எப்பவுமே கூட அந்த அம்பாளுடைய பூஜை தான் 3 வாட்டி அவர் பண்ணுறது. எதுக்கு பண்ணுறாருன்னா மக்களுக்கு காட்டுறதுக்கு. அவருக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவர் ஞானம் அடைஞ்ச அந்த அம்பாளுடைய பூஜை 3 வாட்டி அவர் அப்படியே இல்லை சிஸ்டமேட்டிக்காக பண்ணாத. அதனால பகவான் குரு இருக்கார், ஒரு படி கீழே தான் இருக்கார். அதனால தான் நீங்கள் அங்கெல்லாம் சங்கர பரம்பரையில் சாரதாம்பாள் அங்கே முக்கியம். அங்கே தான் முதல் ஆராதனா எல்லாம் நடந்து, அப்புறம் குரு சங்கரர்கிட்ட. புரியுறத விஷயம்? குருவுக்கு கொடுக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பரமேஸ்வரன் ஸ்தானம் பரமேஸ்வரனுக்கு இருக்கணும். என்னுடைய திறமை பரமேஸ்வரனுக்குள்ளே என்ன குருன்னு பார்க்குறேன், என்ன குருவுக்குள்ளே பரமேஸ்வரன் பார்க்குறேன்னு என்னுடைய பாவம். அது பப்ளிக்காக போய் நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் பக்கத்து வீட்டில் போகிறாங்க, அவங்களும் ஒரு பொம்மை வாங்கி வச்சுட்டாங்க, ஸோ நானும் வைக்கிறேன். எல்லா வீட்டில் பாருங்கள், இப்போது இப்படி பார்க்காத தெரியாத ஒரு உபதேசம் ஒன்றும் இல்லாத, எதுக்கோ பயந்துட்டு யாருக்கும் என்னமோ நல்லது நடந்துச்சு பயந்து தானே நீ பக்தி எல்லாமே கூட. நிறைய வாட்டி சொன்ன, பயத்தோட பேரம் பேசுகிறதா பக்தி இருக்கக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு அந்த பக்தியில் இருப்போம். பயப்படுறவன் பக்தன் இல்லை, பேரம் பேசுகிறவனு பக்தன் இல்லை. கிளியராக சொல்லியாச்சு. கிருஷ்ணரே சொல்லிட்டாரு, ராமரே சொல்லிட்டாரு, வேறு யார் சொல்லணும் உனக்கு? ஆனாலும் கேட்க மாட்டோம். ஏக பக்தியா என்ன பண்ணணும்? இது எல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல சிதேன வித்யா குட்டாரேன, நல்ல சாண பிடிச்ச ஒரு குட்டாரம்னா என்னது, ஆக்ஸுக்கு என்ன சொல்லுவோம்? கொடாலியா. இந்த குட்டாரமனை வார்த்தை దేవహూతి అమ్మ ఉపయోగపడుతుంట జ్ఞాపకం இருக்கா? కపిల గీతలో
சம்சார தரோர் குட்டாரம். இந்த சம்சாரம் அనే விருட்சத்தின் வேரோட வற்ற கொடாலினின்னு கூப்பிட்ட பகவான் பேர் குட்டாரம். குட்டாரேன என்ன அது குட்டாரம்? வித்யானே ஆக்ஸ் கொடாலி. ஆனால் கொடாலி வச்சு நல்லா கட் பண்ணணும், அது நல்ல பதுனாக இருக்கணும் இல்லையா, ஷார்ப்பாக இருக்கணும். அந்த ஷார்ப் அதுக்கு பேர் தான் சித்தேனன்னு நல்ல சாணம் பிடிச்சி அது நல்லா ரெடியாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பிளண்ட்டாக இருந்தால் என்ன கட் ஆகும்? அப்படியே உன்னுடைய வித்யா அப்படி இருக்கணும் பண்ணி இந்த ஞானமனே கொடாலினால என்ன ஜீவ ஆசயம் விவ்ருச்ச. இந்த தேகாத்ம பாவம் ஜீவாத்ம பாவம், நான் ஒரு ஜீவனனி இந்த தேகமனி இந்த பாவத்தனே எடுத்துரு. எப்படி? ஞானத்தினால் எடுத்துடுன்னாரு. அதுக்கு உதாரணம் அந்த கொடாலி சொல்ல வேண்டியிருக்கேன், வேறு எதுவும் பண்ண சொல்லலை. அதனால ஞானத்தில் எதுவுமே பண்ணுறது கிடையாது. பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு, நிறைய பண்ணிட்டோம். பண்ணி 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 எங்கே தான் வந்து நின்றுட்டோம். இப்போது பண்ணுறது நிறுத்து, இங்கே வேலை கொடு. நிறைய பேருக்கு இது பிடிங்க, இங்கே கஷ்டம் சார், ஏதோ பண்ணுன்னா அப்படி போடு, அந்த காசு அதில் போடுன்னா நான் போட்டுடுவேன். இல்லை ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுன்னா சொல்லுவேன், அங்கே போய் சுற்றிட்டு வான்னா சொல்லுவேன், ஏதாவது அப்படி பண்ணுவேன் ஈஸியாக. நீயே உட்காரணும், சிந்திக்கணும், விசாரம் பண்ணணும், விவேகம் உபயோகப்படுத்தணும். இங்கே மக்களுக்கு வந்து விரும்பலை. என்ன ரொம்ப ஈஸியாக ஏதோ வேணும்னு நினைக்கிட்டு பாவிக்கிறான். ஈஸியாக கிடைக்காது. லோகத்தில் ஈஸியாக என்ன கிடைக்குது? பணம் கிடைக்கிறது உனக்கு ஈஸியாக. கஷ்டப்பட்டு தானே பணம் சம்பாதிக்கிறேன். எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறதில்ல. மோசம் செய்கிறவன் கூட கஷ்டப்பட்டு தான் மோசம் பண்ணுறான். அந்த டெரரிஸ்ட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உயிருக்கு கேர் பண்ணாமல் வரான். அப்போ கஷ்டப்படாமல் என்ன கிடைச்சது லோகத்தில்? அப்போ பிரம்ம வித்யை மட்டும், ஆத்ம ஞானம் மட்டும் எதுவுமே பண்ணாமல் கஷ்டம் இல்லாமல் கிடைக்குமா என்ன? ஆனால் இந்த கஷ்டத்தில் இந்த தியாகத்தில் உனக்கு அத்தியந்த பலம் இருக்குப்பா. ஸோ பகவான் வந்து இப்படி பண்ணி ஜீவாத்ம பாவத்தனே டிஸ்ட்ராய் பண்ணி ரிமூவ் பண்ணி ஆத்மானம் சம்பத்திய. சரி, ஜீவாத்ம பாவம் போனதுக்கப்புறம் என்னன்னா நீ பரமாத்மா கூட ஒன்றாயிடுவே. நீ ஆத்மானு தெரிஞ்சுக்குவே, நீ ஜீவாத்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்குவே. ஆத்மானம் சம்பத்திய. ஆத்மானம் நீங்கள் பரமாத்மா, பரமாத்மாவுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை. சரி, இப்போதானே சார் பகவானை தான் வைக்கணும் நீங்கள். அது பிகினிங், முதல் படி. அதுக்கப்புறம் அத்வைதமணி வந்து அதுக்கப்புறம் நீ ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு இல்லைன்னு தானே சொல்கிறதே. அங்கே எல்லாமே ஏகமேவாத்விதீயம் நேஹ நானாஸ்தி கிஞ்சனா. அதுதான் ஞானம், அதுக்கு தான் வேதம், அதுக்கு தான் சாஸ்திரம், அதுக்கு தான் மதம். ஆனால் இது மறந்துட்டு புரிஞ்சுக்காம எங்கெங்கோ போகிறவங்க நம்ம இல்லை. நம்ம வந்துட்டோம், நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம். பகவான் கொண்டு வந்துட்டார். ஆத்மானம் சம்பத்திய. இங்கே பாருங்க, நான் சொன்ன ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அஸ்திரம் தெஜ. அஸ்திரம் என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நீ பண்ண சாதனங்கள் எல்லாம் இருக்கே, என்னது ஜபா பூஜா அது இது ஹோமம் யக்ஞம் யாகம் எல்லாத்துலேயும் சர்வ கர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் व्रज. அதுக்கு தயாராக இருக்கும்போது அந்த வார்த்தை புரியும் பகவான் என்ன சொல்கிறாருன்னு. வேறு வழி இல்லை. நீ எல்லாத்தையும் அதெல்லாம் ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணிட்டே போதும், ட்ராப் பண்ணுறாரு. தெஜ, விட்டுடு. அதனால தான் சர்வதர்மான் பரித்யன்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் பகவான் சொன்னானும். உபனிஷத்தில் ந கர்மணான பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசன்னு சொன்னானு. ரெண்டு ஒன்றுதான். அது என்னமோ அந்த மந்திரம் வந்து ஓன்லி பிராமணர்கள் மட்டும்தான் பூர்ண கும்பம் காமிக்கும் போது மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சிக்காதுங்க. அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா
அது பகவான் சிம்பிளாக பகவத்கீதையில் சொன்னால் அதையும் கேர் பண்ணு அப்படின்னு உத்தவருக்கு உபதேசம் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் எங்கே இருக்குது? இப்போது எத்தனை பேசியிருக்காரு. பகவானே சொன்னார், கோவில்கள் எல்லாத்துக்கு நீ இது பண்ணணும், சமாஜ சேவை பண்ணும், எல்லாம் பண்ணும். எவ்வளோ நாள் என்ன ஜன்ம ஜன்மங்கள் இதே பண்ணிட்டு இருப்பியா? நீ அப்படி அந்த கர்மத்தை விடாத வரைக்கும் நைஷ்கர்மிய சித்தி உன்னுடைய ஆத்ம நீ అనేది தெரியாது. தெரியல என்னாகும்? புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். தப்பிச்சுக்க முடியாது. ஊம்பு டு ஷெட்டில் ஊம்பு டு டூம்பு டூம்பு டு ஊம்பு கிப்பான் ஷட்டில் சர்வீஸ் சார் எங்கள் பஸ்ஸு. அப்படின்னு 7வது அத்தியாயத்தினை பகவான் பேச்சு முடிக்கலை. இங்கே எதுக்கோ வியாசர் பாகவதம்ல அங்கே 7வது அத்தியாயம், இது 8வது அத்தியாயம் అని பிரிச்சார். என்ன இங்கேருந்து டாபிக் மாறுறதே. இது நம்ம சௌரியத்துக்கு பெரியவங்க பண்ணாங்களா வியாசர் பண்ணாரோ? மொத்தத்தில் இப்போது 8வது அத்தியாயத்துக்கு நுழைய போகிறோம். இங்கே நம்ம கணக்கில் 8வது அத்தியாயம். பாகவத புஸ்தகம் பார்த்தா 13 அத்தியாயம் இருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்தில் போட்டுட்டு வரும். நம்ம புத்தபகீதை எங்கேருந்து படிக்கிறோம் அது கணக்கு. இதில் முதல் ஸ்லோகம் என்னன்னு படிக்கிறோம். தென் ஐ வில் கிவ் லிட்டில் இன்ட்ரடக்ஷன் டு திஸ். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச சத்வம் ரஜஸ்தம இதி गुणा बुद्धेर्न चात्मनः सत्वे नान्यतमो हन्यात् नान्यतमोऽस्यात् सत्वं सत्वेन चैव हि सत्वं सत्वेन चैव हि. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜன்மத்திலேயே இங்கே ஜீவன் முக்தி சத்யோ முக்தி இப்போ அதுக்கு பகவான் விஸ்தாரமாக பேச போகிறார். அந்த விஸ்தாரமாக பேசுகிற இந்த 8வது அத்தியாயத்தில் இதுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்குது. இங்கே தான் ஹம்ச கீதை வரப்போகிறது. கீதைக்குள்ளே கீதை ஆல்ரெடி அவதூத கீதை முடிச்சிட்டோம். அந்த எத்தனை கீதை வருதுன்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்கோ. கிட்டத்தட்ட இந்த 11வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தம் உத்தவ கீதையிலோ குட்டி குட்டி கீதைகள் 5 வரும். அந்த ஹம்ச கீதை வரத்துக்கு முன்னாடி பகவான் உத்தவனை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. என்ன ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் டாபிக் மாதிரி அப்படி புரியணும்னா கொஞ்சம் கிரவுண்டு ரெடி பண்ணணும் இல்லையோ? ஏன் சார் இவ்வளோ பண்ணது பத்தாதுன்னா பத்தாது. பத்தாது. அப்படி பகவான் இங்கே அந்த சத்யோமுக்திக்காக சொல்லும்போது 24வது ஸ்லோகத்திலோ அப்படி என்ன இப்போ முடித்த இந்த ஸ்லோகத்திலோ என்ன சொன்னாரோ அதோடைய விஸ்தரணம் எலாபரேஷன் தான் இந்த வர அத்தியாயத்தில் வரப்போகிறது. ஆனால் ரியல் ஹம்சகீதை 20வது ஸ்லோகத்தில் தொடங்கும், 40ல் முடியும். அப்போது 1லேருந்து 19 வரைக்கும் வேறு டாபிக். என்ன டாபிக்கு? விஷயம் சத்யோமுக்தி தான். சம்சாரம் விருட்சம் கிரியேஷன் பற்றி பேசி முடித்ததுனால அந்த கிரியேஷனில் முக்கியமான எப்படி நடக்கிறது மாயாவுடைய சக்தின்னா திரிகுணாத்மிகா மாயா. அப்போ இங்கே 3 குணங்களை பற்றி பேச போகிறார். 3 குணங்களை பற்றி பேசி மாயாவுடைய ஸ்வரூபம் இது. இந்த 3 குணங்களோட காம்பினேஷன் தான் மாயா. அதெல்லாம் சொல்லணும். அப்போது என்ன சொல்ல ஆரம்பித்தார்? இப்போது இந்த 8வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் திரிகுணங்களுடைய வர்ணனம் விவரண ஸ்ரீ பகவானு வாச்ச. அந்த அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வியாசர் சொல்கிறாருன்னாவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஹிருதயத்தில் பகவான் அப்படி சாநித்தியம் பிரத்யட்சமாகணும். எனக்காக பகவான் கிருஷ்ணர் பேசுகிறாரு.
சார் நான் கிருஷ்ண பக்தன் இல்லை, பரவாயில்ல, முருகன் பேசுகிறார். இல்லை சார் நான் விநாயகர் பேசுகிறார். ஏன்னா பகவான் வாச்ச, பகவான் ஒன்று தான். என்ன மனசுக்கு நான் இப்படி பலதெல்லாம் வச்சுக்கிட்டேன், எனக்கு சௌரியமாக இருக்கும். ஸ்ரீ பகவான் வாச்சன த பரம்பொருள், த சுப்ரீம் லார்ட் இஸ் டாக்கிங், எக்ஸ்பிளைனிங். என்ன பகவானுடைய இன்னொரு சப்தஸ்வரூபம் என்னென்ன வேதம். வேதம் என்கிட்ட பேசுறது என்ன அர்த்தம்? வேத முன்பாகம் ஒன்று பேசியிருக்கும், அதெல்லாம் முடிச்சாச்சு. வேத அந்த பாகம் பேசுறதுன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் பரவாயில்ல, அந்த பாவனை வரணும். ஸோ இந்த வார்த்தைகள், அமிர்த சொற்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஹிருதயத்தில் ஒரு பிரேம, இன்ட்ரெஸ்ட்டு வரணும் அந்த வாக்கியங்களும். இல்லை மெக்கானிக்கலாக சொல்லக்கூடாது. ஸ்ரீ பகவான் வாச்சான்னு ஏதோ என்ன சொல்கிறாரு? சத்வம் ரஜஹ தமஹ அப்படின்னு 3 குணங்கள் இருக்குது. திரிகுணாத்மிகா மாயா 3 குணங்கள். இந்த குணங்கள் புத்தேகே, இது புத்திக்கு சம்பந்தப்பட்ட, புத்தியன்னா ఇంటలెక్ట్ అనరు, ఇంటలెక్ట్ అన్నా చిదాభాసం అనరు, చిదాభాసం అన్నా ప్రతిబింబ చైతన్యం అనరు. இதெல்லாமே மாயா மேட்டருக்கு சம்பந்தப்பட்டது தான், அந்த புத்திக்கு சம்பந்தப்பட்டது தான் இந்த 3 குணங்கள். நச்ச ஆத்மனஹ, ஆத்மலோ பிரம்ம చైతన్యத்தில் இந்த 3 குணங்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் கிளியர் இண்டிகேட்டர். ஆத்மல இல்லை, புத்தில இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இந்த குணங்கள் இதில் 3மே குணங்கள் இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும், எல்லா இடத்துல இருக்கும். எல்லா இடத்துல அந்த சிருஷ்டி மொத்தம், இந்த பிரகிருதி மொத்தம் குணசகிதம் தான். அப்போது ஆனால் கூட இதில் சத்வகுணத்தனே ப்ரிடாமினெண்ட்டாக நிறைய வச்சுக்கணும், சத்வகுணத்தினை வளர்த்துக்கணும். அதுதான் ஞானத்துக்கு வழிகாட்டும். சத்வகுணம் இல்லாதவனுக்கு ஞானம் ஏற்படாது, சொன்ன விஷயங்கள் புரியாது, கேட்ட மாதிரி கேட்பான். இங்கே கேட்குறது இந்த பக்கமாக போகிறது இல்லை, இங்கே உள்ளே போகாமல் மேலே போகிறதோ தெரியல, எப்படியாவது போகும். சத்வகுணம் வேணும். அதனால் அப்போது ரஜோகுணம் தமோகுணம் అనేది கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது இல்லைன்னா அப்புறம் தமோகுணம் இல்லைன்னா தூக்கமே வராது. தூக்கம் வரத்துக்கு தமோகுணம் தேவை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தமோகுணம் தேவை. அதே மாதிரி கொஞ்சம் என்னுடைய சரீரம், என்னுடைய வேலைகள் இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ரஜோகுணம் வேணும், ஆக்டிவிட்டி வேணும். இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் நான் ரொம்ப சாத்துக்கு பண்ணி கண்ணு மூடிட்டு உட்காந்துட்டு நான் எதுக்கு இங்கே வரணும், நீங்கள் எதுக்கு இங்கே வரணும்? இவ்வளோ பேசுகிற 1 மணி நேரத்தில் இந்த ஸ்லோகங்கள் சொல்லணும், இன்றைக்கி இந்த டாபிக் అనేది கொஞ்சம் அந்த ரஜோகுணம் இல்லைன்னா பேச முடியாது. ஆனால் மொத்தத்தில் நீ சத்வகுண பிரதானமான மனுஷனாக இருக்கியா, இல்லை ரஜோகுண பிரதானமான மனுஷனாக இருக்கியா, தமோகுண பிரதானமாக இருக்கியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இது எந்த ஸ்கூல்லோ எந்த யூனிவர்சிட்டியோ சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? சத்வகுணத்தினால, சத்வேனா அந்நிய தமோ ஹன்யாத். அந்யான்னா வேறு 2, இன்க்ளூடிங் தட் தமான ரஜோ தமோ குணங்களை நீ ஹன்யாத்தன்னா எடுக்கணும்ன்றார் பகவானும். ஆனால் அர்த்தம் அப்படி எடுத்துக்கூடாது. அது 2மே இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் முடியாது. அது சரீரம் பிரகிருதி அண்ணாவே விக்ருதி, விக்ருதி அண்ணாவே விகாரம், விகாரம் அண்ணாவே 3 குணங்கள். ஆனால் இதில் நீ ஒர்க் பண்ணலாம். உதாரணத்துக்கு 80% சத்வகுணம், 15% ரஜோகுணம், ஒரு 5% தமோகுணம். இதெல்லாம் தலைகீழாயின்னு வச்சுக்கோங்க. அப்படி கூட இருப்பாங்க. 3 குணங்கள், சத்வம்
ஆனால் அடுத்தது இன்னொரு முக்கியமான கருத்து, நீ ஒரு வாட்டி அப்படி சத்வகுணத்துக்கு ப்ரிடாமினண்ட்டான மனுஷன் ஆனதுக்கப்புறம் அந்த சத்வகுண மனுஷன்தான், அந்த புத்தி, அந்த மனசு, அந்த சரீரம்தான் சத் சங்கத்தில் குரு கிட்ட வந்து உட்கார்ந்த சொன்ன விஷயங்கள்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன், சத்வகுணம் கூட ஒன்றும் பந்திக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சத்வகுணமே அட்டாச்மெண்ட் ஆகும். ఇప్పుడు உங்களுக்கு சில பேருக்கு சத்சங்கம் அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு மாதிரி. அதனால தான் கொரோனா ஒரு கிளாஸாவது வையுங்க மாஸ்டர், ஒரு கிளாஸாவது வையுங்கன்னு கேட்டிங்க இல்லையா, 3 வச்சுட்டோம். பரவாயில்ல, ஆனால் சொல்கிறேன், பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த சத்வகுணம் கூட உனக்கு பந்திக்கக்கூடாது. சத்வகுணம் பந்திக்கிறதுன்னா வேறு 1 or 2 எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன். சில பேருக்கு இந்த தியானமோ ஏதோ மந்திரம் ஜப்பம் இதெல்லாம் கேட்க 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 செய்ய செய்ய அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வீட்டில் இன்னொரு 2-3 பேர் கூட பேசுகிறதுக்கே பிடிக்காது. எப்போ பார்த்தா அந்த வீட்டில் வேலையெல்லாம் அதுக்கு கவனித்து பண்ணாமல் எனக்கு தியானத்தில் உட்காந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கு. ஸ்ரீராம் ஜெயராம். இந்த சாந்திக்கு அடிக்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்தம் வந்தாலும் வீட்டில் யாராவது என்ன வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒரே குணத்தில் இருக்க மாட்டான். அவங்க அப்படி ஏதாவது பண்ணும்போது நீ அவங்க கூட கிளாஷ் ஆகிடுவேன். இப்படி நிறைய பேருக்கு இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் ஒரு ப்ராப்ளம் வரும். தொழில் செய்கிற இடத்துல ஆவது, வீட்டில் ஆவது, எங்காவது அந்தந்த இடத்துல எப்படி நான் பிஹேவ் பண்ணி எப்படி நான் மாட்டிக்காமல் இருக்கணும், ஆனால் பிஹேவ் பண்ணணும்னு தெரியணும். பந்துகளுக்குள்ள நடுவில் போனானோ, சுபகாரியங்களுக்கு போனானோ, எங்கே போனால் கூட கொஞ்சம் லேட்டர் அதுக்கப்புறம் எந்த சுபவாசனை அண்ட் அசுபவாசனை கூட ஒன்றும் பந்திக்கக்கூடாது. சத்வகுணம் வந்து சுபவாசனை தான், முதல்ல அது வேணும், அது வளர்த்துக்கணும், அது மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அந்த சுபவாசனான சத்வகுணம் கூட பந்திச்சுடும் உத்தவா. அப்போது யூ ஹேவ் டு டிரான்சென்ட் தட் ஆல்சோ. அதனால தான் 14வது அத்தியாயத்தில் குணத்ரய விபாக யோகம் சும்மா பேசலை பகவான். குணாதீத புருஷன் ஆயிடணும் அர்ஜுனா. அந்த குணாதீத புருஷன் என்னென்ன, குணங்களை டிரான்சென்ட் பண்ணுறது என்னன்னு அந்த அத்தியாயங்கள்லாம் கேட்கும்போது விஸ்தாரமாக வரும். பட் அதுக்கு இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் நமக்கு இங்கே. அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கோ, சத்வம் ச சத்வேன ஹி, சத்வத்தினு கூட சத்வகுணத்தினாலேயே ரிமூவ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் இது. அதனால தான் எங்கே மாட்டிக்கிறோன்னு தெரியாது நிறைய பேருக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், சத்வகுணம்னா ஏதோ ஒரு நியமம் வச்சுக்கிட்டோம், வீட்டில் எழுந்திரிச்சோ அங்கேயோ இல்லையே, இல்லை தினந்தோறும் ஒரு கோவிலுக்கு போகிறது, இது படி இல்லைன்னா ஒரு பாராயணம் பண்ணுறது, நிறைய பேருக்கு நியமங்களை வச்சுருக்க நல்லது அதெல்லாம். ஆனால் அதுலேயே சிக்கிக்குவாங்க. என்ன அது ஒரு நாள் பண்ண முடியலன்னா டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அது கூட வரக்கூடாதம்மா. இந்த நிலை ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நீ பண்ணிட்டியோ பண்ணலையோ நீ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். அதுதான் வாட் இஸ் த பாட்டம் லைன். சுவாமி சொல்லுவார், okay, whether you are disturbed because of this or whether you are peaceful, never compromise with the peace of your mind. இப்போ நான் பாராயணம் பண்ணுறேன், எனக்கு ஒரு நாள் பண்ண முடியல, அவங்க யாரோ பேசுகிறாங்க, யாரோ கொஞ்சம் டிவி வச்சுட்டாங்க, வீட்டில் மாதிரி இதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் நீ டிஸ்டர்ப் ஆகிறியா அப்படின்னா சத்வகுணம் ஒன்று பந்திக்கிறது நல்லது தான் நீ பண்ணுறது. பட் வாட் டு டூ? அதே மாதிரி கிளீன்லினஸ்ஸு, க்ளீனாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் க்ளீன்லினஸ்ஸே நமக்கு அப்செஷன் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நினைக்க மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, வீட்டில் எல்லோரும் அப்படி அவங்களுக்கு புரியணுமே. அதனால் இதில் மாட்டிக்காத. அந்த சத்வகுணத்தை கூட நீ டிரான்சென்ட் பண்ணி சத்வத்தினால தானி ஜெயிச்சு அதுக்கு பேர் தான் மேலே ஸ்லோகத்தில் சொன்னது அஸ்திரம் தெஜன்னா எல்லா சாதனை விட்டுணும். சத்தமும் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது, அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ சொன்னால் நீங்கள் தப்பாக புரிஞ்சக்கூடாது.
என்ன வேறு வழியில் பகவான் இஸ் டாக்கிங் ஃப்ரம் த லோயர் லெவல் டு த ஹையர் லெவல். நான் ரெண்டும் சொல்லணும். நீங்கள் வேதாந்தத்தின்னு கேட்டிருக்கனால நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்லைன்னா தெர் இஸ் எ சான்ஸ் தட் யூ மே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் என்ன பேசுகிறாரு, இந்த கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு. அதனால தான் சாஸ்திரம் நம்மளாக படிக்கக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு கருத்து டிவியில் அப்படி கேட்டுட்டு இதுதான் அது நினச்சக்கூடாது. சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் a long lengthy period of studies இப்படி பண்ணாதான் கிளாரிட்டி. அப்படி பகவான் வந்து 3 குணங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி அடுத்த 2வது ஸ்லோகத்திலோ சத்வா தர்மோ பவேத் ருத்தா சத்வா தர்மோ பவேத் ருத்தா பும்சோ மத்பக்தி லக்ஷணः சாத்விகோபாசனயா சத்வம் ததோ தர்மः பிரவர்த்ததே. ஸோ எப்போ மனுஷன் ஒரு வாட்டி முதல்ல அவனுக்குள்ள சத்துவகுணத்தை நீ நல்லா வளர்த்துக்கினவனி முயற்சி பண்ணுறானோ அந்த மனிதன் பும்சகா இப்படிப்பட்ட விருத்தாத் நல்ல வளர்ந்த மெச்சூர்டு மெஜாரிட்டி சத்துவகுணம் நிலையில் அவனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சத்துவகுணத்தினால என்ன பிரயோஜனம் ஏற்படும் தெரியுமா? சத்வாத் மத் பக்தி லக்ஷணா. அப்போதான் அவனுக்கு அசல் ஆக்சுவலாக என்ன மேலே அந்த பக்தி అనేది என்ன అనేది பக்தியோட லக்ஷணங்கள் என்ன, அந்த பக்தியோட லட்சணம் வந்து தர்மன்றார். அப்படின்னா பாகவத தர்மம் என்றோம், பக்தி தர்மம் அனும். ஸோ பக்தி லட்சணத்தோடு கூடியிருக்கிற அந்த பாகவத தர்மம் అనేది அப்படின்னா நிஜமான பக்தன் என்னன்னு அப்போ தான் புரியும். சுத்த பக்தி என்னன்னு புரியும். பாஹ்யமாக எதுவுமே தெரியறதில்லை. சுத்த பக்தியில் பாஹ்யத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் நமக்கு நிறைய கதைகள் கேட்டு நிறைய பேர் பார்த்து கேட்டு வெளியில் என்னென்னமோ அப்படி பண்ணால் அவர் ரொம்ப சிறந்த பக்தன் அப்படி நினச்சிக்கிறோம். ஏன்னா பாஹ்யமே நம்ம திருஷ்டி இருக்கிறது. அதனால் உடனே எடை போடுவோம், ஐயோ இப்படி இருந்தா அப்படி இருந்தா அவங்க. எதுக்கு இதெல்லாம்? பக்தி అనేది అంతర్హృదయ భావన. அது உனக்கு ஏற்படணும். அது உனக்கு ஏற்பட்டாதான் நீ வெளியில் இருக்கிற அந்த பக்தன் வந்து புரிஞ்சுக்க முடியும். தவிர உனக்கு ஏற்படாமல் சும்மா லோகத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டு டைட்டில் கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? அதனால உனக்கே சந்தேகம் வரும், அவங்க நிஜமான பக்தரா இவர் நிஜமான பக்தரா, இப்படியெல்லாம் கேள்வி வரும். இந்த கேள்வி வந்து உனக்கு கன்ஃபியூஷன் தானே, நீ என்ன அடையவே? ஸோ மத்பக்தி லக்ஷணா தர்மஹா பவேத், அது ஒரு சென்டென்ஸ். அப்படி தர்மம் என்ன தெரியும், பாகவத தர்மம் என்ன தெரியும், பக்தி தர்மம் என்னன்னு தெரியும், எல்லாம் ஒழுங்க நல்லா புரியும். சத்துவகுணம் முக்கியம் சொல்லிட்டு அப்புறம் ஆனால் இது வளரணும்னு என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ சத்துவகுணம் வளரணும்ன்றோம். சாத்விக உபாசனையா அந்த சத்துவகுணத்தை நீ உபாசனை பண்ணணும். மேலே பாருங்கள், குரு உபாசனைன்னாரு. எத்தனை உபாசனை பண்ணணும் சார்? நீ குரு உபாசனை பண்ணலன்னா, குரு கேட்ட போலன்னா உனக்கு யார் சொல்லி தருவாங்க? நீயா படிச்சுக்குவியா? படித்தா புரிஞ்சுமா உனக்கு? யாரோ அந்த மார்க்கத்தில் நடந்து அடைஞ்சு அவங்களு கூட அவர் குரு கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தவன் கெட்ட நீ போகணும் இல்லையோ? அதனால் அப்போ அவர் சொல்லி தருவார். சாத்விகத்தை நீ உபாசனை பண்ணுறதுன்னா என்ன அனே அப்படி பண்ணி சாத்விக உபாசனையா இந்த சத்வம் நல்ல பிரவர்த்ததே. தர்மத்தோடு கூடியிருக்கிற தார்மீகமான வாழ்க்கை, தப்போமயமான வாழ்க்கை, ஆத்தியாத்மிக வாழ்க்கை என்ன நிஜமாக என்ன అనేది அதெல்லாம் நல்லா தெள்ளந்தெளிவாக கிளாரிட்டி வரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு பகவான். ஸோ சாத்விக உபாசனா இதனால் என்னாகும்? தர்மோ ரஜஸ்தமோ ஹன்யாத்
सत्त्ववृद्धिरनुत्तमः आशु नश्यति तन्मूलः ह्यधर्म उभये हते. எப்போ இந்த பக்தி லட்சணத்தோட கூடி இருக்கிற தர்மம் வளருமோ அது ரஜோஸ் தமோ குணங்களை டிஸ்ட்ராய் பண்ணும், தள்ளி தூரமாக வச்சு நீக்கும். அப்படி இந்த நல்ல விருத்தியான இந்த சத்வகுணம் உத்தமமானது. சாரி, தமஹா அது ரஜோகுணம் தமோகுணம் குறையும். அப்போ என்னாகும், ஆஷு இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ரஜோகுணத்துக்கு தமோ குணத்துக்கு மூலமாக இருக்கிற அதர்மத்தை நீ ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே தாண்டி வருவேன். இந்த வேர்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜோகுண தமோ குணத்தினால அதர்மமான, அதுதான் தர்ம வார்த்தை முக்கியம், அதார்மிக ஜீவனம், அதுலேருந்து நீ தப்பிச்சுக்க முதல்ல. அதில் முதல்ல வெளியில் அப்புறம் இங்கே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ப்ராப்ளம் என்னன்னு சொன்னார், காரணம் என்னன்னு சொல்கிறாரு, இது எப்படி வெளியில் வரணும்னு சொன்னார். இதோடு இன்றைக்கி நிறுத்துகிறோம். அடுத்த ஸ்லோகத்தில் சும்மா ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்துகிறேன். இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்ன சாத்விக உபாசனையா நீ சொல்லிட்டார்ல, பகவானே 10 பாயிண்ட்ஸ்னு விவரிக்க போகிறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். அப்போ தான் அங்கே தான் நமக்கு புரியும் how to develop, where we are now, how to travel, எப்படி எல்லானது அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.